காதார் குழையாட பைம்பூன் கலநாட காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி ஆதி திறம் பாடி அந்த பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வலைதன் பெதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வலைதம் பெதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வலைதம் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 14வது பாசுரம் மிகவும் ஒரு அருமையான பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலநாட என்று மாணிக்கவாசகர் துவங்குகிறார். மிகவும் ஒரு ஆடியும் பாடியும் மகிழக்கூடிய வகையிலான ஒரு பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி என்று நம்மை ஆடியும் பாடியும் அந்த இறைவனின் தத்துவத்தை மிக அழகாக உணர்த்துகிறார் மாணிக்கவாசகர் இந்த பாடலில். காதார் குழையாட அந்த நீராட அந்த பெண்மணிகள் செல்கின்றார் அல்லவா, திருவெம்பாவை நோன்பு நோற்றுக்கொண்டு தினமும் அவர்களின் காதில் அணிந்துள்ள அந்த குண்டலங்கள் குழைகள் அவை ஆடுகின்றது. பைம்பூன் கண்ணலாட அவர்கள் அங்கத்தில் அணிந்துள்ள அத்தனை பொன் நகைகளும் அவைகளும் ஆடுகின்றன. கோதை குழலாட வண்டின் குழாமாட அந்த பெண்மணிகள் அவர்களின் கூந்தல் பூக்கள் அணிந்துள்ள அவர்களது வாசனை மிகுந்த கூந்தல் அவையாட அந்த பூக்களை நோக்கி வண்டின் குழாம் வண்டுகளின் கூட்டம் வரும் அல்லவா, அவை அவ்வண்டுகளும் ஆட சீதப்புணலாடி சிற்றம்பலம் பாடி என்று கூறுகிறார். இவ்வாறாக இத்தனையும் ஆடுகிறது. அவர்கள் அந்த காதில் அணிந்துள்ள அந்த குழைகள் அணிகலன்கள் அவர்களின் கூந்தல் வாசனை மிகுந்த கூந்தல் அந்த கூந்தலை நோக்கி வரும் வண்டின் குழாம் அனைத்தும் ஆடும் வகையில் அவர்கள் அந்த குளிர்ந்த நீரில் நீராடி அந்த சிற்றம்பலம் அவனை பாடி வருகின்றனர். அவர்கள் எதை பாடுகின்றனர்? வேத பொருள் பாடி அப்பொருள் மாப்பாடி. வேதத்தின் பொருளாக சாராம்சமாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்பொருள் மாப்பாடி, அப்பொருளின் அந்த மூல தத்துவம் பிரம்மமாக விளங்கக்கூடியவன் அவனே அல்லவா. சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்று கூறுகிறார். அந்த சோதியாக விளங்குகிறான் அல்லவா திருவண்ணாமலையில். அந்த சோதியின் திறம்பாடி அந்த சிவபெருமானை பாடி, சிவபெருமானுக்கு பிடித்த மலர்களுள் ஒன்று கொன்றை மலர். சூழ்கொன்றை தார்பாடி அவன் அணிந்துள்ள அந்த கொன்றை மாலையை பாடி ஆதி திறம்பாடி அந்த மாப்பாடி என்று கூறுகிறார். ஆதியும் அந்தமுமாக விளங்குபவன் யார்? சிவபெருமான் அல்லவா. அவனின் புகழை பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். நம்மை வளர்த்தெடுத்த அன்னையாக திகழ்பவள் உமையன்னை. பெய்வலைதன் பாதத்திறம்பாடி அவளின் பாதத்திரத்தையும் பாடி மகிழ்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இவ்வாறாக இத்தனை சிறப்புமிக்க சிவனையும் பாடலாம். அந்த நம்மையெல்லாம் வளர்த்தெடுக்கின்ற அன்னையாக திகழ்பவள் சிவபெருமானின் தர்மபத்னியான உமையம்மை, அவளையும் பாடலாம். பாடி மகிழ்வோடு நாம் ஆடலாம். உடனடியாக வாருங்கள் என்று அழைக்கும் விதமாக அமைந்துள்ளது. இத்துடன் இந்த பாடலுக்கான விளக்கம் நிறைவுற்றது. நாளை அடுத்த பாடலில் சந்திப்போம். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய்.